எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவை நாம் பதிவிடலான்னு நினச்சோம். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து அவனுடைய சந்ததியினர்களை வாழையடி வாழையாக வளர்க்க வைக்கும் ஒரு மருத்துவமாக இது இருக்கும். பல நண்பர்கள் கேட்கலாம் ஒரு கேள்வியா, என்ன சார் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆன்மீக சேனலில் ஒரு பதிவை போடுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகமும் இல்லறமும் திட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கில் பயணப்படுறது தான். நான் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் அப்படின்னு சொன்னால் குழந்தை உருவாகுது. அப்போது நீங்கள் அங்கே என்ன ஒரு செயலை செய்கிறீர்கள் அப்படின்னா, சிருஷ்டிக்கிற வேலையை செய்கிறீங்க. பிரம்மனின் வேலையை அங்கு செய்கிறீர்கள். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, ஆணும் பெண்ணும் இணைகிறத நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் புனிதமான ஒரு சடங்காக பார்த்தார்கள். இன்னும் சொல்லணும்னா கோயில்களில் சிற்பமாக கூட அதை வடிவமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. சிருஷ்டிக்கிற வேலை, சிருஷ்டிச்சா தானே பூமி இயங்கும். ஆணும் பெண்ணும் இணைந்து அடுத்தடுத்த சந்ததிகள் உருவானாதானே பூமியினுடைய அந்த மக்கள் தொகை இருக்குது. எல்லா உயிரினங்களுமே, மனிதர்கள் மட்டும் நான் சொல்லலை, எல்லா உயிரினங்களுமே தன்னுடைய இனத்தை பெருக்கி கொள்றதுல எந்தவித குறைபாடும் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா ஏன் அந்த சிற்பங்களை வச்சுருக்கிறாங்கன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? உடலும் மனமும் எப்பொழுது இணைகிறதோ அப்பொழுது நீங்கள் இறைவனை காணலாம். இல்லறத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபடும் பொழுது அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடலும் மனமும் இணைந்து இருக்கும். அப்போ தான் அந்த இல்லறத்தையே புரிய முடியும். ஒரு ஆண் உடல் ஒத்துழைக்குது, மனம் ஒத்துழைக்கணும்னா அவனால் முழுமையான இந்த இல்வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. உங்களோட மனசு ஒத்துழைக்குது, உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா ஈடுபட முடியாது. இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கும். ஆண் பெண் உடல் மனம் இணைந்து அங்கு இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு தாம்பத்தியம் புரியும் பொழுது தான் அங்கு புது உயிர் உருவாகும். ஸோ இல்லறம்ங்கிறது புனிதமானது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லறம் என்பது தான் புனிதமானது. முறைப்படி ஒரு துணையை நாம் கரம் பிடித்து அவர்களோடு புரியும் அந்த இல்வாழ்க்கை தான் புனிதமானதே தவிர ஒரு ஆண் வேறு மாதிரி சுற்றுறது திரியறது. அதே தான் நான் பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன். ஆணை எப்பயுமே சிறுமைப்படுத்தி பொண்ணுங்களை மேன்மைப்படுத்தி பேசுகிற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா அள்ளிராஜியும் என்றைக்கோ நம்மளுடைய நாட்டில் வந்துடுச்சு. இன்று ஆணும் பெண்ணும் சமம். ஆண்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் பெண்களும் இன்று புரிகிறார்கள். ஸோ ஆணும் பெண்ணும் ஒழுக்கத்தோடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஜீவராசிகளுமே அது ஜனித்து கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய அனைத்து செயல்களையும் செய்யும் அளவிற்கு சக்தி படைத்ததாக இருக்கும். ஆனால் மனிதனுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு கேட்டால், மனிதன் பிறந்தவுடன், அதாவது குழந்தையாக பிறந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, இன்னும் சொல்லணும்னா ஒரு 4 வயசு 5 வயசு வச்சுக்கலாமே, அது வரைக்குமே இன்னொரு ஆண் பெண் என்று இருவரினுடைய துணையும் தேவை அந்த குழந்தைக்கு. அதான் அதை ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் ஒழுக்கத்தை வடிவமைச்சு இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த குழந்தை ஜனிக்கணும் அப்படின்ட்டு அந்த
திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த திருமண பந்தத்துக்குள்ளே புகுந்து நீங்கள் குழந்தைய ஜனிக்க வைக்கும் பொழுது அந்த குழந்தைய அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வளர்த்து ஆளாக்குவாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்ன உடலும் மனமும் இணையும் போது தான் இறைவனை பார்க்க முடியும்னுட்டு. நீங்கள் உடலையும் மனதையும் இணைக்கிற இடம் 2 இடம். ஒன்று பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தில், 2வது பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபடுற சமயத்தில். எவன் ஒருவன் உடலையும் மனதையும் இணைத்து இறைவனை வழிபாடு செய்கிறானோ பிரார்த்திக்கிறானோ அவன் இறைவனை அடைய முடியும் என்பதை உணர்த்துறதுக்காக தான் கோயிலில் அந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இல்லறம் புரிவது போலான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் நீங்கள் அருவருப்பு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா? ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பை தான் நாம் லிங்கமாக வழிபாடு செய்கிறோம். மகாசக்தியினுடைய இந்த மர்ம உறுப்பை தான் பார்த்தீங்கன்னா சக்தி பீடங்களில் ஒன்றாக நாம் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி காளி தேவியினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா நிர்வாண வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எதுலேயுமே நம்ம கண்ணோட்டம் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிட்டே இருக்குது, சிறார்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிட்டே இருக்குது. அரசாங்கம் என்னதான் நடவடிக்கைகளை எடுத்தாலும் இந்த மனுஷன் மனசு வக்ரமாயிடுச்சு. ஸோ ஏன் வக்ரமாகுதுன்னா, சில விஷயங்களை பேசாமல் மறைச்சி அவனுக்கு வச்சுருக்கும் பொழுது அவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தவறான வழிகளில் தெரிஞ்சிக்கும் போது அதை அவன் தவறாக கையாளுறான். அதனால தான் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அதனால் கல்வியிலேயே படிக்கக்கூடிய அந்த காலங்களிலேயே பிள்ளைகளுக்கு இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்தை எஜுகேஷனாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த சிருஷ்டிக்கிற வேலை இன்றைக்கி குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னென்னா, இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வரமாக இருக்குது. அந்த காலத்தில் குழந்தை போதும்னு சொன்னாங்க. என்ன சொல்லப்போனால், பொன் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ரொம்ப ஒரு 7-8 குழந்தை பிறந்துடுச்சுன்னு வைங்க, கடைசி பெண்ணுக்கு போதும் பொண்ணுன்னே பேர் வைப்பாங்க. எங்கள் பாட்டிக்கெலாம் பேர் பார்த்திங்கன்னா செல்லம்னு வச்சாங்க. ஏன்னா கடைசியாக போதும் அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த போதும் பொண்ணு, செல்லம், பாப்பா, இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி பேர்லாம் வச்சா அது போதுங்கிறத குறிக்கிற சொல்லாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி போதுங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு குழந்தையாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான் இது. இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, காலங்கள் போக 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 அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லா இடங்களிலுமே இந்த சாப்பாட்டினுடைய கட்டுப்பாடுகள் இல்லாமல் போயிட்டுருக்கு. அன்றைக்கி பார்க்குறேன் 12 மணிக்கு ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றாரு. ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமா அது இருக்குது. ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது இன்றைக்கி ஒரு கலாச்சார சீரழிவாக அது மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். என்ன சொன்னால் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும். பட் இன்றைக்கி அது முடியாத காரியம். அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் சாப்பிடணும். நாம் தூங்குகிற நேரத்தில், அதுவும் ஆழ்ந்து அயர்ந்து தூங்குகிற நேரத்தில் தான் நாம் சாப்பாடே எடுத்துக்கிறோம். அதுவும் லேசான சாப்பாடு எடுத்துக்கிறோமா, பிரியாணி, காரத்தை அதிகமாக போட்ட இந்த துரித உணவுகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். என்னைக்கு துரித உணவுகள் வந்ததோ அன்னைக்கு மனுஷனுக்கு ஆப்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆணுக்கும் பலவீனம் என்பது இன்று காமனாக இருந்துகிட்ருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைக்கும் பொழுது இந்த இனப்பெருக்கம்ங்கிற விஷயத்தில் பெண்ணை விட ஆணுக்கு ரொம்ப ஒரு கூடுதலான சலுகைகளை அளித்திருக்கிறார். எப்படின்னு கேட்டால், ஒரு ஆணால் தன்னுடைய இறப்பின் நாள் வரையிலும் அவனால் பார்த்திங்கன்னா தந்தையாக முடியும். அவனால் குழந்தைய கொடுக்க முடியும். எப்போ ஒரு ஆண் 90 வயசில் சாகிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த 90 வயது தாத்தாவாலையும் ஒரு குழந்தைய கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த சக்தி கிடைக்கிறதில்ல. அவங்களுடைய
அந்த மாதவிடாய் நின்ற உடனே அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். 40க்கு மேலே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் ஆணுக்கு அப்படி இல்லை. ஒன்று, இன்றைக்கி 90 வயசு தாத்தா இல்லைங்க, 25 வயசு இளைஞன் கூட ஒரு தந்தையாக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க பேர், அது லட்சமாக செலவு பண்ணுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா 2 தீர்வு சொல்லுவேன். என்னென்னா, தூக்கம், உணவு, ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஒரு 3 மாதம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு அதை ஏற்றுக்கும். அதுக்கு மேலே அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடும். தூக்கத்தையும் உணவையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை, கரெக்ட் பண்ணலை, ஒழுங்குபடுத்தலைன்னா பிரச்சனை பல விதத்தில் ஏற்படும். அதில் ஒன்று தான் இந்த மலடு அப்படிங்கிற பிரச்சனை, ஆண் மலடுங்கிற பிரச்சனை. ஒரு மனிதன் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிறீங்கன்னா, கடின உணவாக இருந்தால் 4 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும். நீர்ம உணவாக இருந்தால் அரை மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும். சும்மா உள்ளே போட்டு கொறிச்சிக்கிட்டே இருக்கிறது கட்டாயம் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கீரைகள், பழங்கள், குளிர்ச்சியான உணவுகளை வெய்ய காலங்கள்லையும் குளிர்காலங்களில் சற்று உடலுக்கு சூடு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கணும். அதாவது சீசன் ஃப்ரூட்ஸு, சீசன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கணும். சந்ததியினர்களை வளர்க்க வைக்க, உங்களுடைய சந்ததியினர் வாழையடி வாழையாக வளர செய்ய சித்தர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விருட்சம்தான் முருங்கை விருட்சம். சார், நான் எப்பயுமே சொல்லுவேன் சார், எல்லார் வீடுகளிலும் ஒரு முருங்கை மரம் கட்டாயம் இருக்கணும். எங்கே சார், நாங்கள் ஆப்பிள் சாப்பிடுவோம், ஹைப்ரிட் ஆரஞ்சு சாப்பிடுவோம், ஹைப்ரிட் திராட்சை சாப்பிடுவோம். அது திராட்சையில் நான் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேங்க, இந்த பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம், கருப்பு கலரில் உள்ளே பார்த்திங்கன்னா விதை இருக்கும். அந்த திராட்சை நான் வாங்கினேன். அவர் வந்து இந்த விதை இல்லாமல் வாழ்வாளாக இருக்கும் பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்கும், அந்த திராட்சை வாங்கினார். என்னை பார்த்துட்டு சிரிக்கிறார், என்ன சார் இதை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறார். ஏங்க, விதை இருக்கிற பழம் இதுதான் நம்ம சாப்பிடணும், நீங்கள் வச்சுருக்கிறது விதை இல்லாத பழம், அதில் என்ன சத்து இருக்குது ஹைப்ரிட்டில் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இதுதான் வந்து பணக்காரங்க சாப்பிட்றது, நல்லா காசு உள்ள பார்ட்டி சாப்பிட்றது. ஆரஞ்சு பழத்துலையே ஆரஞ்சு பழம் வந்துட்டு சாத்துக்குடியே ஒழிச்சிட்டான். சாத்துக்குடி வாங்கினோம், கமலாப்பழம் வாங்கினா பார்த்தீங்கன்னா அது வேணாங்க, அதை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா, செக்கச்சுவேர்னு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறான். எங்கே போகிறது, கலாச்சாரம் எங்கே நோக்கி போயிட்டுருக்குது. மலை நெல்லி மறந்தே போயிட்டோம். மலை நெல்லி வாங்கினா அவ்வளோ சீப்பாக பார்க்கறது நம்மளை. ஒரு தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கான், 10 ரூபாங்கிறான். நம்ம ஊர் சந்தையில் ஒரு தட்டு ஃபுல்லாக மலை நெல்லி 10 ரூபா. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை, வெளியில் வச்சிங்கனாவே 10 நாளைக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு நெல்லிக்காய் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம், 6 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கு சமம். விட்டமின் சி சும்மா உடம்புல சிறுன்னு ஏறும். யாருங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி கடைபிடிக்கிறா? நாகரிகங்கிற பேரில் கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. உணவை மட்டும் நம்மளுடைய நாட்டு உணவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். ஏன்னா நான் அதுக்குன்னு மற்ற நாட்டு உணவுகளை நான் இழிவாக சொல்லலை. அவங்களோட தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உணவுகள், நம்ம இந்தியாவினுடைய தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணவுகள். நாம் வந்து சூட்லேயே வாழ்கிறவங்க, அக்னி பிளம்பலையே இருக்கிறவங்க. நாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலைநாட்டு உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உடல் வந்து எப்போதும் ஒத்துக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரம்ம விருஷம்னு சொல்கிற முருங்கை மரத்தை ஒவ்வொரு குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசு இருந்ததுன்னா ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு ஆணுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா எந்த பராமரிப்பும் பெருசாக தேவையில்லை முருங்கை மரத்துக்கு. ஏன் வைக்க பயப்படுவாங்க? சில பேர் சொல்லுவாங்க, சார் முருங்கை மரம் வீட்டுக்கிட்ட இருந்தால் ஆகாதாமே அப்படிம்பாங்க. ஏன் அதை சொன்னாங்கன்னா, பிள்ளைங்க வந்து முருங்கை மரத்தில் அப்போல்லாம் வந்து ஏறி விளையாடுங்க. ஸோ முருங்கை மரத்தில் ஏறினா ஒடிஞ்சிட்டு விழுந்துடும், பிள்ளைகளுக்கு அடிபட்டுரும், எலும்பு முறிஞ்சிடும். அதனால் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்க வேணாம், கொல்லைப்புறத்தில் வளங்க, சைடில் வளங்க, பிள்ளைங்கள் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, குளிர்காலங்கள்லாம் அந்த முருங்கை மரத்துலேருந்து கம்பளி பூச்சி வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே தொத்திடுச்சுன்னா அரிக்கும். இன்றைக்கி வந்து கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு மருந்துலாம் இருக்குது. நீங்கள் வந்து உரக்கடைக்கு போய்
முருங்கை மர கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்த மருந்து கொடுங்கன்னா அவன் அழகாக தரான். நீங்கள் வாங்கிட்டு வந்து தெளிச்சிங்கன்னா அழகாக அது நீங்கிடுது. இந்த மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானம் உலகம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட கண்ணா அங்கே போகாத, முருங்கை மரத்தில் ஏறினா அதனுடைய பலம் கம்மி, ஏறுனா குச்சி உடஞ்சிட்டு விழுந்துருன்னா அப்பா எனக்கு தெரியும் போப்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி குழந்தைங்க நாலேஜாக இருக்குது. நம்ம காலத்தில் எனக்கெலாம் எங்கள் அம்மா 10 வயசு 12 வயசு வரைக்கும் நிலாவில் பாட்டி வடை சுடுதுன்னு சொல்லி சோறு ஊட்டுனுச்சு. இன்றைக்கி பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் நிலாவில் பாட்டி வடை சுடுதுன்னு சொல்லி சோறு ஊட்டி பாருங்கள், நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்கும். என்னாச்சுன்னு அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்மளை பார்க்கும். ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டாங்க. ஸோ அந்த காலத்து பழங்கதைகளையே வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ முருங்கை மரம்ங்கிறது பிரம்ம விருஷம். இது ஏன் பிரம்ம விருஷம்னா, படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனுடைய வேலையை இந்த முருங்கை மரம் செய்கிறது. முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே ஆண்களினுடைய பலத்தை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு இலை, பூ, அதனுடைய பிசின், அதாவது கோந்துன்னு சொல்லுவோம், அதனுடைய தண்டு, இப்படி பூவு எல்லா பாகமுமே அதீத சக்தியினை கொண்டது. நீங்கள் முருங்கை இலைகளை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணியிலே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. முருங்கை இலை பொடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கொஞ்சம் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். முருங்கை இலை பொடியினோட ரேட்லாம் எவ்வளோ போயிட்டுருக்குன்ட்டு. இது ஒரு பிஸ்னஸாகவே இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் முருங்கை இலை பொடியில் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய உணவுகளில் நீங்கள் குழம்பு செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, அவியல் செஞ்சாலும் சரி, ரசத்தை தவிர, ஏன்னா ரசத்தில் போட்டால் ஒரு மாதிரி துவக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதனால் ரசத்தை தவிர சாம்பார், பொரியல், அவியல், கூட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உங்களோட கையில் அள்ளுனீங்கன்னா, உங்களோட 5 விரல்லையும் கொஞ்சமாக அள்ளுனீங்கன்னா எவ்வளோ வரும், அதை அப்படியே எல்லாத்துலேயும் தூவி விட்டுடுங்க. அந்த முருங்கை இலை பொடி இப்படி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா முருங்கை இலையாக பறித்து வதக்கி சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிடாதுங்க. என்னப்பா கீரையே எனக்கு பிடிக்காதுமா, புள்ள கீரை திங்காதுங்கிறத பெருமையாக சொல்கிறாங்க அம்மாக்கள். என் குழந்தை கீரை சாப்பிடாது ஹஹா அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க என்னத்தை சொல்லித்தர போகிறாங்கன்னு தெரியல. ஒரு குழந்தை வாரத்துக்கு 2 முறையாவது கீரை சாப்பிடணும். ஏதாவது ஒரு கீரை, இந்த கீரை தான் இல்லை, ஏதோ ஒரு கீரை சாப்பிடணும். பெண்கள் வாரத்திற்கு 3 முறையாவது கீரை சாப்பிடணும். 30 வயதுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு 4 முறை கீரை சாப்பிடணும். ஆண்கள் கட்டாயமாக வாரத்தில் 5 முறையாவது ஏதாவது ஒரு கீரை சாப்பிடணும். முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, வல்லாரக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, எத்தனை கீரைங்க இருக்குது. 20 ரூபாய்க்கு கேட்டோம்னா 3 கத்தை 4 கத்தை தருவார் பெரியவர். அழகாக கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி கீரைகளை உணவுகளில் எடுத்துக்கோங்க. அதுவும் எப்போ எடுக்கணும்னு இருக்குது, காலையில் தான் எடுக்கணும்ண்ணே. ராத்திரி சாப்பிட்றோன்னா ராத்திரி கீரையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா கீரை செரிமானாக ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் கீரை எப்பயுமே காலையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இரவு எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான உறுப்புகளை கடினமாக வேலை செய்யும், வயிறு வலி வரும், லூஸ் மோஷன் வரும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த முருங்கையில பொடியை உணவுகளில் எப்பயுமே சேர்த்திக்கிட்டு நீங்கள் உங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு சிறிய வயதுலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, சார் எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது சார், இன்னும் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் கல்யாணம் சார், நான் என்ன சார் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி இந்த முருங்கையில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே கலந்து நீங்களும் சாப்பிடலாம். 1 முருங்கைப்பூ ஒரு 5-10 பூ பறித்து ஒரு 2 டம்ளர் பசும் பாலை ஊற்றிட்டு அதில் அந்த 10 பூவை போட்டு 2 டம்ளர் 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா மிதமான சூட்டில் சுண்டை காய்ச்சிட்டு அதில் சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு குடிக்கணும். இரவு குடிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் 2 வேளையும் நீங்கள் குடிக்கக்கூடாது. ஏதோ ஒரு வேளை, ஒன்று காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம், இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, 2ல் ஏதோ ஒரு வேளை நீங்கள் அருந்துங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் அருந்துனீங்க அப்படின்னு சொன்னால் பலகீனம் மறுபடியும் சேரும். உடல் நரம்புகள் தளர்ந்திருந்ததுன்னா முறுக்கேறும், உடலுக்கு வலு கிடைக்கும், குதிரை பலம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்கும், உயிரணுக்களினுடைய அந்த வீரியம் அதிகரிக்கும். முருங்கை மரம்
ஒன்று இருக்கணும் வீட்டுக்கு. அந்த முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கிற பாகங்களை டெய்லி சமைக்கணும். சார் எங்கள் வீட்டில் கீரையாகவே சாப்பிடுவாங்க சார் அப்படின்னாலும் சந்தோஷம். வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது இந்த முருங்கைக்கீரையை செஞ்சு கொடுங்க. பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நாளும் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் தூவி சாப்பிடுங்க. ஆர்வ கோளாறுல 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அள்ளி கொட்டிடாதீங்க, லூஸ் மோஷன் ஆகிடும். சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கனாவே போதுமானது. டோட்டல் ஃபேமிலிக்குமே போதுமானது. ஒரு ஆள் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக எடுத்து போட்டிங்கனாவே போதும். ஏன்னா முருங்கைக்கீரையாக சாப்பிட்றது ஒரு சத்து, பொடியாக்கி சாப்பிட்றது முருங்கைக்கீரையை விட 100 மடங்கு சத்து. அதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்ததுன்னா ஆண்மை மலடு அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. ஆண்களுக்கு எப்போதும் அந்த ஒரு வேகம், எழுச்சி, அவங்களோட சந்ததியினர்களை உருவாக்கக்கூடிய வலிமை ஆகியவை குன்றாமல் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்க ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.